ஜோனதன் ஜோசப் ஜேம்ஸ். இந்த பையன் யூஎஸை சேர்ந்த ஒரு கிரே ஹேட் எத்திக்கல் ஹேக்கர். ஒயிட் ஹேட் பிளாக் ஹேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் உள்ளவங்க. அதாவது லீகலாகவும் ஹேக் பண்ணுவாங்க, இல்லீகலாகவும் பண்ணுவாங்க. இவங்களைத்தான் கிரே ஹேட்டுன்னு சொல்லுவாங்க. யூஎஸ் வரலாற்றிலேயே 15 வயசுலே சைபர் கிரைமில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போன பேரை வாங்கியிருக்கிறான் இந்த பையன். அப்படி என்ன அந்த பையன் இந்த வயசுலே இவ்வளோ பெரிய சைபர் கிரைம் பண்ணான் அப்படிங்கிற ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 23, 1999 அதிலிருந்து அக்டோபர் 27, 1999. சொல்லப்போனால் வெறும் 2 மாத கேப்பில் இந்த பையன் பெரிய அளவில் கிரைம் பண்ணியிருக்கான். பெல் சவுத் அப்புறம் மியாமி டாடா ஸ்கூல்னு சொல்லி 2 பெரிய இடத்துல கை வச்சுருக்கான். இது மட்டும் இல்லாமல் நிறையா கம்பெனிஸை டார்கெட் பண்ணி சின்ன சின்ன அட்டாக்ஸ் நடத்திட்டு வந்திருக்கான். இதெல்லாம் விட அந்த நாட்டோட கவர்மெண்ட்டோட நிறையா டிபார்ட்மெண்ட்டை டார்கெட் பண்ணியும் சில விஷயங்கள் இந்த பையன் துணிச்சலாம் நடத்தியிருக்கான். இதெல்லாம் பண்ணும்போது இந்த பையனோட வயசு வெறும் 15. இதே மாதிரி தொடர்ந்து சைபர் கிரைமில் ஈடுபட்டுட்டே இந்த பையன் போயிட்டுருக்கான். இந்த டயத்தில் தான் அமெரிக்காவில் உள்ள DTRA, அதாவது டிஃபென்ஸ் த்ரெட் ரிடக்ஷன் ஏஜென்சி, யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸோட ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். அதோட பிரான்ச்சு தான் இந்த DTRAன்னு சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டோட நிறையா ஆர்மிஸுமே இன்க்ளூட் ஆகிருக்காங்க. அப்போ இது அந்த நாட்டோட எவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்னு யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவன் ஒரு டூல் செட் பண்ணி அனுப்பியிருக்கான். இதுக்கு முன்னாடி இவன் பண்ண க்ரைம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சிஸ்டத்துக்குள்ளே போய் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. இதுக்கு சைபர் டிபார்ட்மெண்ட்டில் பேக் டோர்னு சொல்லுவாங்க. நமக்கே தெரியாமல் நம்ம சிஸ்டத்துக்குள்ளே பின் வழியாக வருது மாதிரி தான். இந்த மாதிரி இந்த பையன் நிறையா சிஸ்டத்துக்குள்ளே போய் ஸ்னிஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு டூலை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான். இந்த டூல் என்ன பண்ணுன்னா அந்த சிஸ்டத்துலேருந்து சென்ட் ஆகிற மெசேஜும் சரி, ரிசீவ் ஆகுத மெசேஜும் சரி, அதாவது நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்து பண்ணுற மெசேஜ், வருத மெசேஜ், இந்த மாதிரி நிறையா சோசியல் மீடியாவில் நடக்கிற பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேக்கெட் மூலியமாக தான் ஒவ்வொரு மெசேஜுமே சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகும். அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த டூலோட வேலை. கலெக்ட் பண்ணி அட்டாக்கருக்கு இது சென்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறையா இடத்துல மெசேஜஸையும் சரி, முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸையும் சரி இந்த பையன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். இதே மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் பேக்டோர் வழியாக உள்ளே போய் இந்த வேலையை இந்த பையன் பண்ணியிருக்கான். ஆனால் மித்த சின்ன சின்ன இடத்துலலாம் செல்லுன இந்த அட்டாக்கு இவங்கள்ட்ட மாட்டிக்கிடுச்சு. ஏன்னா இவங்க ஒரு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற எந்தெந்த வழியிலலாம் ஒரு ஹேக்கிங் நடக்கும், எந்தெந்த இதில் அஃபென்ஸ்லாம் நடந்துகிட்ருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். அதை வச்சு இவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ சரியில்லை, சிஸ்டத்தில் ஏதோ சரியில்லை அப்படிங்கிற ஹேக்கிங் டீமை வச்சு கண்டுபிடிச்சாங்க இந்த டீம். அப்போ தான் இந்த பையன் வெளியில் தெரிய வரான். ஒரு 15 வயசு பையன் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான்னு கேள எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக்காகி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை கொஞ்சம் தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. இந்த ஜேம்ஸுங்கிற சின்ன பையனையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. யூஎஸில் உள்ள நிறையா டிபார்ட்மெண்ட்டும் சரி, நிறையா நியூஸ் சேனலும் சரி இந்த பையனை பற்றி சொல்கிறாங்க. எல்லாருமே இவ்வளோ சின்ன வயசு 15 வயசில் ஒரு பையனுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஹேக் பண்ணுற அளவுக்கு எப்படி நாலேஜ் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியானுச்சு. இந்த பையனை விசாரிக்கும் போது அந்த பையன் ஆமாம் இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிடவும் செய்கிறான். இதே மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் நிறையா விஷயங்கள் வெளியில் வருது. அப்படி அவன் இன்னொன்னையும் ஒத்துக்கிட்டான். அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள, அதாவது DTRAன்னு சொல்லியிருந்தேன், அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லா எம்ப்ளாயீஸோட யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டையும் இந்த பையன் எடுத்திருக்கான். இதனால தான் அவ்வளோ பேக்கெட்ஸையுமே அவனால் கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த பையன் சொன்னது கிட்டத்தட்ட 3000 மெசேஜுக்கு மேலே நான் அந்த அட்டாக் மூலியமாக எடுத்திருக்கேன். அதில் சில ஆர்மி டீட்டெயில்ஸுமே எனக்கு கிடச்சது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்கான். ஒரு 10 சிஸ்டம் இதில் ஆர்மி பேஸில் வருது. மூலியமாக இந்த பையனுக்கு ஆர்மி சீக்ரெட்ஸும் சிலது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த டீம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து தான் இந்த பையனுக்கு அதுக்கான தண்டனையே கிடைக்குது. இந்த கிரைமை பண்ணது 15 வயசில். ஆனால் இவனுக்கு அந்த 6 மாதம் கழித்து வயசு 16. பையனுக்கு 16 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பெரிய அளவில் எந்த ஜெயில் தண்டனையும் கொடுக்க முடியல. அதனால் இந்த பையனுக்கு யூஎஸில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டது. கொஞ்ச நாள் போது நாசா ஒரு ஆர்டிக்கலை வெளியில் விடுதாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷனோட சோர்ஸ் கோடில்
ஒரு சாஃப்ட்வேர் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு அவங்க பார்க்கையில் தான் தெரிஞ்சிருக்கு. இது அந்த பையன் இத்தனை நாள் பண்ண ஹேக்லேருந்து மிஸ் ஆன ஒரு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு தெரில, ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கு. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உள்ள சில விஷயங்களை அது கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. அது என்னன்னு பார்த்தா டெம்பரேச்சர் அண்டு ஹியூமிடிட்டினா ஈரப்பதம்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டையுமே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இது கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கு. இதனால் மக்களுக்கு நிறையா நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்துச்சு. May 18, 2008 இந்த டேட்டில் அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஃப்ளோரிடாவில் உள்ள தன்னோட வீட்டில் அந்த பையன் கன்னை வச்சு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, எதனால் அந்த பையன் தற்கொலை பண்ணான்னு இன்ன வரைக்கும் தெரிய வரல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை தட்டி விடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. இந்த மாதிரி இன்டர்நெட் க்ரைம் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு பிளாக்கி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.